கெடா மாநில பாக்கத்தான் ஹராப்பான் தலைவராக பிப்ரவரி 7ஆம் தேதி முதல் தாம் அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்பட்டுள்ளதாக பாக்கத்தான் ஹராப்பான் செக்ரட்டரி ஜெனரல் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்யோன் இஸ்மாயில் உறுதிப்படுத்தினார். அமானா துணைத் தலைவர் டத்தோ மாஃபூஸ் ஒமார் இடத்திற்கு பாக்கத்தான் ஹராப்பான் கூட்டணி கட்சிகள் தன்னை நியமித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முதற்கட்டமாக கெடாவில் நடைபெறவிருக்கும் ஒற்றுமை அரசாங்கத்தின் மாநாடு குறித்து கெடா மாநில பாரிசான் நேஷனல் உடன் தான் பேசவிருப்பதாக சைஃபுடின் கூறினார். இந்த மாநாட்டில் சுமார் 1000 பேர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்னதாக கெடா பாரிசான் நேஷனல் உடனான தமது சந்திப்பில் மாநிலத்தில் சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்படுவது குறித்தும் மாநிலத்தின் அடுத்த ஆட்சியை கைப்பற்றுவது குறித்தும் பேசியதாகவும் நசுத்யோன் தெரிவித்தார். தற்போது பரிக்காத்தான் நேஷனல் கெடா மாநிலத்தின் ஆட்சியில் உள்ள வேளையில் ஒற்றுமை அரசாங்கம் எதிர்க்கட்சியாக செயல்பட்டு வருகிறது. கெடா மாநில தைப்பூச நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் சுங்காய் பட்டாணி சிறைச்சாலைக்கு பயணம் மேற்கொண்ட போது செய்தியாளர்கள் சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்தார். எதிர்வரும் தேர்தலில் மாநில அல்லது நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவீர்களா என கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், இவ்விவகாரம் கட்சியின் தலைமைத்துவத்திடம் கலந்து ஆலோசித்த பிறகு முடிவு செய்யப்படும் எனவும், தற்போது தாம் கெடா மாநில ஒற்றுமை அரசாங்கத்தின் தலைவராக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் PKR-DAP மற்றும் அமானா கட்சிகளுக்கு சிறப்பான தலைமைத்துவத்தை வழங்குவதற்கு செயலாற்றவிருப்பதாக நசுத்யோன் தெரிவித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.